கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் எரேமியா புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்கிறார். For I will surely deliver you என்பதாக ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ எது நிமித்தமாக கட்டுண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தின் நிமித்தமாக நீ விடுதலை இல்லாமல் இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையா, பண பிரச்சனையா, வியாதியா, குடும்பத்திலே வேறு ஏதாவது பிரச்சனையா, கணவனினாலே பிரச்சனையா, மனைவியினாலே பிரச்சனையா, பிள்ளைகளினாலே பிரச்சனையா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனாலே பிரச்சனையா, வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலே பிரச்சனையா? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ எது நிமித்தமாக இந்த நாளிலே கட்டுண்டிருக்கிறாய்? ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். நீ நினைக்கலாம், என்னுடைய வியாபாரத்திலே இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அதை நான் எப்படி சரி செய்வேன், நான் எப்படி இதிலிருந்து நான் விடுதலை அடைவேன் என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கிறாயா? கவலைப்படாதே என் சகோதரனே, சகோதரியே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்னால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கூறுகிறார். உன்னுடைய பிரச்சனை இந்த நாளிலே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாலும் தீர்க்கக்கூடாத எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரே வினாடியிலே அதை தீர்த்து விடுவார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? எது நிமித்தமாக நீ கட்டுண்டிருக்கிறாய்? எது நிமித்தமாக நீ விடுதலையை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பிரச்சனைகள், குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறார். அதோடு மாத்திரமல்ல, நீ வீணான கோர்ட்டு கேஸினாலே பாதிக்கப்பட்டு நீ விடுதலை இல்லாமல் இருக்கிறாயா? அல்லது நீ ஒரு காவல்துறையினால் பிடிக்கப்பட்டு அங்கே சிறைச்சாலையிலே இருக்கிறாயா? எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, எதுவாக இருந்தாலும் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? நீ என்னை நேசிக்கிறாய் அல்லவா? நீ என்னை விசுவாசிக்கிறாய் அல்லவா? என் மகனே, என் மகளே, நான் உன்னை விடுவிப்பேன். நான் எப்படி உன்னை விடுவிக்காமல் இருப்பேன்? நான் நிச்சயமாக நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். உன் கடன் பிரச்சனையிலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் துக்கத்திலிருந்து, உன் தொல்லையிலிருந்து, உன் எல்லா விதமான பாரங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறாரே. பிரியமான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய கவலைகளை அவர் மேல் ஊற்றிவிடு. கேளுங்கள், கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகள் பெற்று கொள்வோம் என்றல்ல, ஜெபத்திலே கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, அவைகளை பெற்று கொண்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறாரே. இந்த நாளிலே எவ்வளோ குழந்தைகளை, உன்னுடைய குழந்தைகளை பராமரிக்க போதுமான பண வசதி இல்லையா? ஆகாரம் இல்லையா? அவர்களுடைய பள்ளி படிப்புக்காக ஃபீஸ் கட்ட முடியவில்லையா? உன்னுடைய வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லையா? வட்டி கடன் கொடுக்க முடியவில்லையா? அல்லது மருத்துவ வசதிக்கு போதுமான பணம் இல்லையா? எதை குறித்து நீ இந்த நாளிலே கவலை கொண்டிருக்கிறாய்? என் சகோதரனே, சகோதரியே, உனக்கு விடுதலை நிச்சயம்.
அது சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அல்லது நீ ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களினாலே விடுதலை இல்லாமல் இருக்கிறாயா? குடி பழக்கத்தினாலே, பயங்கரமான குடி பழக்கத்தினாலே, அல்லது உன்னுடைய சரீரத்துக்கு பயங்கரமான தீங்கு விளைவிக்கும் பயங்கரமான வேறு கெட்ட பழக்க வழக்கங்களினாலே நீ அடிமையாக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? இந்த கெட்ட காரியங்கள் எப்பொழுது நான் விடுதலை ஆவேன், எப்பொழுது ஒரு நல்ல மனிதனாக நான் ஜீவிப்பேன் என்று நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் கூறுகிறார், இத்தனை வருடங்களாக உன்னை கரம் பிடித்து உன்னை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் உனக்கு ஆகாரம் கொடுத்து, உனக்கு துணிமணிகள் கொடுத்து, படிப்பை கொடுத்து, தினமும் போக்கிலே வரத்திலே எல்லா விதமான ஆபத்துக்களுக்கும் விபத்துக்களுக்கும் விலக்கி காத்து மீட்டு ரட்சித்த தேவன் உன்னை பார்த்து கூறுகிறார், நீ எப்படிப்பட்ட காரியத்திலே அடிமைப்பட்டிருந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன். ஓ பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, என்ன அருமையான ஒரு வசனம், என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இந்த நாளிலே யார் உன்னை பார்த்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்ல முடியும்? உன்னுடைய வியாதியிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் பாரத்திலிருந்தும் குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னுடைய வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய வேதனைகளிலிருந்தும் பழிவாங்கும் மக்களின் மத்தியிலேயும் உன்னை விடுவிப்பார் யார்? உன்மேல் பொறாமை கொண்டவர்கள், உன்னை துன்பப்படுத்த நினைக்கிறவர்கள், உனக்கு தொல்லை ஓயாமல் தொல்லை கொடுக்க நினைப்பவர்கள் மத்தியிலே யார் வந்து உன்னை விடுவிப்பதாக சொல்ல முடியும்? சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார். பூமியையும் வானத்தையும் உருவாக்கின தேவன், மனிதர்களையும் உருவாக்கின கர்த்தர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். இந்த நாளிலே உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆண்டவர் நிச்சயமாக சகோதரனே, சகோதரி, உன்னை விடுவிக்கப் போகிறார். நீ மகிழ்ந்து கலிகூறு, சந்தோஷப்படு, உன் பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லுகிறது. இந்த நாளிலே அவர் உனக்கு முன்னே போய் கோணலாளர்களை செவ்வையாக்குகிறார், செங்கடலை பிளக்கப் போகிறார். இந்த நாளிலே உனக்கு தடையாய் எதிரிலே நிற்கக்கூடிய செங்கடலை பிளக்கப் போகிறார். பிளந்து விட்டார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, முன்னேறிச்சல். தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு கரம் பிடித்து இந்த நாளிலே உன் வாழ்க்கை பாதையிலே முன்னேறிச்சல். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று எங்களை பார்த்து கூறுகிற எங்களுடைய அன்பின் தகப்பனே, பரலோக தெய்வமே, எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்களுமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை விடுவிப்பார் யாரும் இல்லை கர்த்தாவே. எங்களை இக்கட்டிலே மாட்ட வைக்கும்படியாக அநேக பேர் அலைந்து திரிகிறார்கள். ஆனாலும் எங்களை விடுவிக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நீர் இந்த நாளிலே எங்களுடைய கரத்தை பிடித்து நான் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன், உனக்கு முன்னே இருக்கக்கூடிய செங்கடலை பிளப்பேன், அதன் வழியாக நீ கடந்து போவாய், நடந்து போவாய் என்று சொல்லுகிறீரே, அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வரக்கூடிய பெரிய கடன் பிரச்சனை, தொல்லை, பாரங்கள், வருத்தங்கள், எதிர்பாராத விபத்துக்கள், எதிர்பாராத வேதனைகள், எதிர்பாராத கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நான் இந்த நாளிலே நான் உன்னை விடுவிப்பேன், நீ முன்னேறி செல், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று எங்களை பார்த்து சொல்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம், சோத்திரங்களை ஏறடிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை நிச்சயமாக நீர் இந்த நாளிலே விடுவிப்பீர் என்று விசுவாசத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, விடுவியும். ஆண்டவரே, அவர்கள் இந்த நாளில் ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவியும், விடுவியும், விடுவியும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர்
இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி ravjaising@yahoo.com, rgvjaysingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.